Hey all, welcome to our channel JJ Happy Home. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல லாஸ்ட் வீக் எடுத்த ஒரு ரிவ்யூ, ரெசிபீஸ் அண்ட் அவுட்டிங் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு உமன் என்டர்பிரனர் வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரு வீடியோ. இந்த ப்ராடக்ட் வந்து நான் இன்ஸ்டா பேஜ்லேருந்து வாங்கியிருந்தேன். தாஜ் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்னாஸ் வாங்கியிருந்தேன். ஒரு நெயில் பெயிண்ட் அண்ட் தென் வந்து ஒரு டிப் பாக்ஸ், இது ரெண்டுமே நான் வாங்கியிருந்தேன். ஸோ நெயில் பெயிண்ட் வந்து அன்றைக்கி நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நல்லா டார்க் ஸ்டெயின் கொடுத்துச்சு. ஓகே, நல்ல ப்ராடக்டாக இருந்தது. சரி, ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இவங்களோட பேஜை நான் டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன், வேணும்னா வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனல் பார்க்குற நீங்கள் ஒரு உமன் என்டர்பிரினராக இருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி உமன் என்டர்பிரினரோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக வந்து ப்ரமோஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ அதே போல் தான் உங்களோட ப்ராடக்டையும் ஃப்ரீயாக நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணிக்கலாம். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க என்னோட இன்ஸ்டா பேஜ்க்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உளுந்து கஞ்சியோட மாவு ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எப்போவுமே எனக்கு அம்மா தான் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி அரைச்சி கொடுப்பாங்க. ஸோ அன்னைக்கு வந்து நான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட ரெசிபி கேட்டிருந்தேன். அம்மா சொன்ன மாதிரி தான் நான் வந்து செஞ்சேன். ஒரு கப் உளுந்து எடுத்திங்கன்னா ஒரு 1/4 கப், அதே அளவில் 1/4 கப் வந்து அரிசியும் வந்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ நல்லா கஞ்சி வந்து திக்னஸாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு உளுந்து எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். வெள்ளை உளுந்து இல்லை கருப்பு உளுந்து எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து அன்றைக்கி தோல் உளுந்து, கருப்பு உளுந்து தான் எடுத்திருந்தேன். அது வந்து இன்னுமே கொஞ்சம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ அரிசி வந்து லைட் ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி வரும், பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரும். நம்ம வாயில் போட்டோன்னா நல்லா பொரி மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சா வந்து கரிஞ்சு போயிடும் இல்லையா. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு மெதுவாக வந்து அரிசி வறுத்து எடுத்துக்கலாம். அதை அப்படியே ஒரு பிளேட்டில் கொட்டி நான் ஆற வச்சிட்டேன். இப்போது அதே மாதிரி சொன்ன மாதிரி 1 கப் அளவு உளுந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன். வாஷ் பண்ணாமல் சேர்ப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நான் வந்து வாஷ் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். ஸோ நம்ம எப்படி இருந்தாலும் ஃப்ரை பண்ண போகிறோம், அந்த தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆயிரும் இல்லையா. ஸோ அது மாதிரி நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். ஏன்னா வந்து கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிடக்கூடாது. லைட்டாக அந்த வாசம் வர்ற அளவுக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 4 காடமம் மட்டும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். அந்த கஞ்சிக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக. ஸோ இப்போது அந்த அரிசி, உளுந்து எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி வந்து ஆற வச்சிடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து மிக்சர் ஜாரில், அதாவது மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடராக அரையணும், அதுதான் முக்கியம். உளுந்து கஞ்சி வந்து ரொம்பவே நல்லது இல்லையா, உடம்புக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். எலும்புக்கு இந்த மூட்டு வலி, கை கால் வலி அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, இதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே நல்லது. குறிப்பாக வந்து கேர்ள்ஸ் அண்ட் உமன்ஸுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லது. வீக்லி ட்வைஸ் நீங்கள் இதை வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கஞ்சியாக எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். சாப்பிட வேண்டிய வயசில் நாங்கள் இந்த டேஸ்ட்லாம் பிடிக்காமல் சாப்பிடல. பட் இப்போ வந்து இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்களும் யங்ஸ்டர்ஸ் பார்க்குறீங்கன்னா உளுந்து கஞ்சியெல்லாம் வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக. ஸோ 30+ வந்து இதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கஞ்சி வந்து ரெசிபி தெரியும் இல்லையா. நார்மலாக வந்து நான் தண்ணியில் வந்து அந்த மாவை நல்லா கரைச்சிக்கிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக அடுப்பில் வச்சு நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் இந்த மாதிரி ஷைனி டெக்ஸ்சர் வர வரைக்கும் கிண்டிட்டு லாஸ்ட்டாக நெய் அண்ட் நாட்டு சக்கரை அந்த மாதிரி ஏதாவது ஸ்வீட்னஸ்க்கு சேர்த்துக்கலாம். இல்லை தேங்காய் பூ, தேங்காய் பால் சேர்த்து கூட நம்ம செய்யலாம். டேஸ்ட் வந்து டெலிஷியஸாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணிக்கோங்க. சிஸ்டர் அண்ட் கிட்ஸ்லாம் வந்திருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக அன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச் வந்து பண்ணிகிட்ருந்தோம். பிரியாணி தான். ஸோ அம்மா தான் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒரு ரொட்டீன் லைஃப்பில் இருந்து ஒரு 1 வீக் வந்து ஹாலிடேவாக கிடைச்சா நமக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஒரு 2-3 மந்த்ஸ்க்காவது ஒன்ஸ் இந்த மாதிரியெல்லாம் தேவைப்படும். ஸோ ஒரு ரிலாக்ஸ்டாக வந்து தங்கச்சி வீட்டுக்கு போகிறதோ இல்லை அம்மா வீட்டுக்கு போகிறதோ இல்லை அவங்க நம்ம வீட்டுக்கு வரதோன்னு சொல்லிட்டு இதெல்லாம் எதிர்பார்க்குற மாதிரியாக இருக்கும். என் தங்கச்சி வந்து சென்னையில் இருக்கா. ஸோ அவள் எப்பயாவது தான் எங்கள் வீட்டுக்கெலாம் வருவான். இயர்லி ஒன்ஸ் இல்லை 6 months ஒன்ஸ் ஏதாவது முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ்ன்னு நான் மட்டும்தான் வருவாளாம். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். அம்மா வந்து கட்டி கொடுக்கும்போது 2 பேரையும் ஒரே ஊரில் கட்டி கொடுத்துருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் நானே என் தங்கச்சியும் வந்து பேசிப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹாலிடே லாஸ்ட் வீக் எங்களுக்கு ரொம்ப ஃபன் ஃபில்ட் அண்ட் ஜாலியாக வந்து போச்சு. கிட்ஸ்லாம் உட்கார வச்சு இலை போட்டு அழகாக வந்து கிட்ஸ்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க.
ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஈவினிங் வந்து வெளியில் போகலாம், ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நானும் என் தங்கச்சி ஒன்றா சேர்ந்தோன்னா அவ்வளோதான். அந்த இயர் ஃபுல்லாக என்னென்ன வாங்கணும்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோமோ எல்லாத்தையும் வந்து மீட் பண்ணும்போது வாங்கிடுறது சேர்ந்து போயிட்டு. தங்கச்சி வந்து குக்வேர்ஸ் கொஞ்சம் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ ஸ்மார்ட் பஸாருக்கு வந்திருக்கோம். அங்கே வந்து கொஞ்சம் பிராண்டட் குக்வேர்ஸ்லாம் வந்து ஆஃபரில் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். எப்போவுமே வந்து நான்ஸ்டிக் அண்ட் வந்து அயன் இதுதான் நான் வந்து பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து ஃப்ரை பேன் வந்து பார்த்தேன். 4-5 டைம் நான் வந்திருக்கேன். பட் அப்போல்லாம் பார்க்கல. நான் வந்து இது வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட் தான். பார்த்ததுக்கப்புறம் நம்ம சும்மா இருப்போமோ, நானும் என் தங்கச்சியும் பேசிக்கிட்டோம். அதில் வந்து எம்ஆர்பி 2000 சம்திங் போட்டிருந்துச்சு. ஓகே, ஒரு 1000 ருபீஸில் ஆஃபரில் கிடைச்சா நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு சேல்ஸ் கேர்ள்கிட்ட வந்து கேட்டோம், ஆஃபர் போக எவ்வளோமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து சொன்னாங்க 650 ருபீஸ்னு. தூக்குடா ஆளுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒன்றா வந்து எடுத்துட்டோம். எனக்கு என் தங்கச்சிக்கு அண்ட் அம்மாவுக்கு ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த கடாயும் வந்து அம்மாவுக்காக தான் பார்த்துருந்தோம். அம்மா வீட்டில் வந்து ஒரு நான்ஸ்டிக் கடாய் வந்து கோட்டிங் போயிடுச்சு. ஸோ அது கோட்டிங் போயிட்டு நம்ம யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ஒன்று வாங்கலான்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் இது வச்சதுக்கப்புறமா இந்த சைடு நிறைய ஸ்கில்லட்ஸ்லாம் வந்துருந்துச்சு. இது பார்க்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் வாங்கி என்ன பண்ணுறது, அதிகமாக யூஸ் பண்ணுறதே இல்லை. ரொட்டீனாக அந்த 2-3 பாத்திரம் தான் வாங்குகிறோம். ஸோ அதனால் அதை வச்சாச்சு. இந்த கடாய் வந்து முதல்ல எடுத்த கடாயை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சு. ஓகே, அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக தான் தேவைப்படும். நாங்கள் எல்லாம் போனால் தான் பல்காக வந்து குக் பண்ணும்போது தேவைப்படும்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு இதை வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ரெண்டுமே வந்து 650 தான். ஸோ ஓகே, இது வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செராமிக் கோட்டிங் இது. ஸோ அது வந்து ஓரளவு நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து எடுத்தாச்சு. ஸோ 2 டைம் வந்து நாங்கள் ஸ்மார்ட் பஸாருக்கு வந்து ஷாப்பிங் போயிருந்தோம். 2யுமே இதில் வந்து நான் கம்பைன் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே 100 ருபீஸ் அண்ட் 200க்குள்ளே வந்து இந்த கண்டெய்னர்ஸ்லாம் ஆஃபரில் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு டைம் போகும்போதும் மாற்றி இந்த இடத்துல ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சுட்டே இருப்பாங்க. இந்த இடத்த பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் எவ்வளோ தான் கண்டெய்னர்ஸ் வாங்குறதுன்ட்டு இந்த டைம் நான் வாங்கலை. மருதாணி வச்சுருக்கேன் பாருங்கள். எங்கள் பெரியம்மா வந்து எங்களுக்காக அரைச்சி கொடுத்தாங்க. அண்ட் தென் என்னோடய பேரையும் கிறுக்கி வச்சுருக்கேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே இது ஒரு பழக்கம். என்னோடய பேரை கிறுக்குவேன். இப்போ என் ஹஸ்பண்ட் பேரையும் சேர்த்து கிறுக்கி வச்சுருக்கேன். பெண்ணை பார்த்தேன்னா இதான் எனக்கு வேலை. அண்ட் இது பாருங்கள், செட் ஆஃப் 3 பீசஸ்ன்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து 100 ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. சாரி, இது 179. அண்ட் இந்த பாக்ஸ் வந்து 109 போட்டிருக்கு. இந்த சைடு எல்லாமே வந்து 100 ருபீஸ் தான். இந்த டீ, காஃபி, சுகர் கண்டெய்னர் இது வந்து எவ்வளோ க்ரேஸாக இருந்தது. பட் இப்போ வந்து நல்லா ரொம்ப வந்து அதிகமாக கிடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப சீப்பாகவே கிடைக்கிது இப்போது. ஸ்டார்டிங்கில் நான் வாங்கும் போதெல்லாம் 250 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். இந்த கொலாண்டர் செட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட கலர் காம்போ பாருங்களேன், டார்க் டு லைட் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சு. பட் கொலாண்டர்லாம் நிறையாவே இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த செக்ஷனில் நான் எதுவுமே எடுக்கல. ஒரே ஒரு அந்த ஃப்ரை பேன் மட்டும் வாங்கிட்டு கொஞ்சம் கப்ஸ், காஃபி மக்ஸ்லாம் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இங்கே வந்து ட்ராலிஸ் இதெல்லாம் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க. இந்த டைம் போயிருக்கும்போது நிறைய ஆஃபர் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு லாஸ்ட் டைம் நான் போனதை விட. ஓகே, கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். அண்ட் இந்த பக்கம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ் சில்வர் பாத்திரங்கள்லாம் இருக்குது. இந்த சில்வர் பாத்திரத்தை பார்த்தாலே ஒரு அழகு, ஒரு அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. இந்த செக்ஷன்லாம் எல்லாத்தையுமே எப்போ வந்தாலும் ஒரு ரவுண்ட்ஸ் அப்படியே அடித்து பார்த்துடுறது எப்போவுமே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேசரோல்ஸ்லாம் வந்து நல்லா சீப்பாக வச்சுருந்தாங்க. எம்ஆர்பியை விட ரொம்ப கம்மியாக 699, 799 அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. அண்ட் சாஃப்ட் டாய்ஸ் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து சாஃப்ட் டாய்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னென்னு தெரியல, என்னோடய கிட்ஸ் வந்து 2 பொண்ணுங்களும் சரி பையனும் சரி இந்த மாதிரி சாஃப்ட் டாய்ஸ் வச்சு விளையாடவே மாட்டுறாங்க. எனக்கு ஆசையாக இருக்குதே, பார்க்க அழகாக க்யூட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஒன்று வாங்கி கொடுப்பேன். பட் அதெல்லாம் வந்து சும்மாவே தான் கீழே கிடக்கும். எவ்வளோ பெரிய டாயாக இருந்தாலும் சரி, இல்லை குட்டி குட்டியாக இந்த மாதிரியாக இருந்தாலும் சரி. இந்த குட்டி ஜிராஃபியெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த எல்லோ கலர் ஜிராஃபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் வாங்கிட்டு வந்தாலும் அது சும்மா கீழே தான் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கலை. லாஸ்ட் டைம் ஒரு எலிஃபென்ட் டாய்ஸ் வாங்கி கொடுத்தோம். என் பாப்பா விளையாடாததுனால அதை நான் வாங்கலை. பட் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த பக்கம் வந்து கொஞ்சம் கிளாதிங்கும் இருந்துச்சு. அந்த சைடில் நாங்கள் போகவே இல்லை. அண்ட் இங்கே வந்து காஃபி மக்ஸ் வந்து நல்லா இருந்தது. ஸோ இது வந்து சர்வ் பண்ணுறதுக்கு அழகாக இருக்கும், க்யூட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈச் வந்து 40 ருபீஸ்ன்னு தான் போட்டிருந்துச்சு. ஸோ தங்கச்சிக்கு 4, எனக்கு 4ன்னு சொல்லிட்டு கலர் வந்து கம்பைன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். 2 டார்க் 2 லைட் அப்படின்னு சொல்லிட்டு.
அந்த சைடு இருக்கிற காஃபி மக் பாருங்கள், இது ரொம்ப அழகாக இருந்தது. நல்லா பெரிய கப்பாகவும் இருந்தது. நான்லாம் வந்து கொஞ்சம் நிறைய குவான்டிட்டியில் தான் டீ காஃபி எல்லாம் குடிப்பேன். எனக்கு இந்த கொஞ்சமாக குடித்தாலாம் குடித்த மாதிரியே இருக்காது. ஸோ அந்த கப்பை விட இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இதுலேயும் வந்து ஆளுக்கு 2 2 எடுத்துக்கிட்டோம். அந்த பீச் அண்ட் அந்த க்ரீன் கலர், பாட்டில் க்ரீன் மாதிரி ஒரு கலர். ஸோ அந்த 2 கலரும் வந்து எடுத்துட்டோம். இந்த பக்கம் நிறையா பவுல்ஸ் அது இதுன்னு நிறையா இருந்துச்சு. பட் இதெல்லாம் வந்து பார்க்கல, அப்படியே வச்சுட்டு வந்தாச்சு. ஸோ அவ்வளோதான், ஷாப்பிங் முடிச்சுட்டு பில்லிங் பண்ணிவிட்டு நான் வந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில், அதாவது அம்மா வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு கஃபே இருக்குது. கொஞ்சம் புதுசாக ஓப்பன் பண்ணது தான் இது. அடிக்கடி பார்த்தேன், பட் அன்றைக்கி தான் போக வந்து எங்களுக்கு டைம் கிடச்சிச்சு. கஃபே அகப்பே இதோட நேம். அந்த அகப்பேன்றதுக்கு மீனிங் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன், பட் டைம் ஆகவும் கிளம்பி வந்துட்டோம். ரொம்ப நீட் ஆம்பியன்ஸாக இருந்தது. அங்கே இருந்த அந்த சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் எல்லாம் வந்து எலிகண்ட்டாக ரொம்ப குட் லுக்கிங்காக இருந்தது. ஸோ அன்றைக்கி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கேயும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து ஸ்வீட்ஸ் அண்ட் டெசர்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தோம். எனக்கு வந்து எப்போவுமே ஸ்வீட் கிரேவிங்ஸ் தான் இருக்கும். காரத்தை விட ஸ்வீட்ஸ் நான் வந்து விரும்பி சாப்பிடுவேன். ஸோ என் தங்கச்சி வந்து அப்படி ஆப்போசிட். அவளுக்கு வந்து காரம் தான் பிடிக்கும். அவள் வந்து சிக்கன் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தா. நான் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் வெல்வெட் ஒன்று, அப்புறம் வந்து இந்த சாக்கோ புட்டிங் அது ஒன்று ஆர்டர் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தோம். அண்ட் பிளாக் ஃபாரஸ்ட்டும் வந்து சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்ப யம்மியாக இருந்தது. கிட்ஸ்க்காக வந்து டோனட்ஸ்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம். டோனட்ஸும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த காரம் இது எல்லாமே இருந்தது. ஸோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து எனக்கு ரெட் வெல்வெட் கேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வெளியில் நான் சாப்பிட்ட வரைக்கும் இங்கே வந்து கொஞ்சம் ஓரளவு ஸ்வீட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் என்னோடய ஃபேவரெட் அந்த புட்டிங்கும் வந்து நான் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். அண்ட் ஆல்சோ காம்ப்ளிமெண்ட்னு சொல்லி இந்த கேக் கூட கொடுத்துருந்தாங்க. இந்த கேக்கோட டேஸ்ட் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. ரொம்ப வந்து அந்த ஃப்ளேவரோட ஸ்மெல் வந்து ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ காம்ப்ளிமெண்ட் தானே, அதை நம்ம குறை சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு கம்முன்னு சாப்பிட்டு வந்தாச்சு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா பெரி பெரி சிக்கன் அண்ட் வந்து லாலிபாப்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுவுமே ஸோ குட், டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா யம்மியாக இருந்துச்சு. அண்ட் வீட்டுக்கு வந்ததுமே கிட்ஸ்க்காக வாங்கின டோனட்ஸ் வந்து அவங்கக்கிட்ட கொடுத்தோடனே அவங்க ரொம்ப குஷி ஆகிட்டாங்க. என்ஜாய் பண்ணி எல்லாமே சாப்பிட்டாங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் வாங்கின திங்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் திங்ஸ் வாங்குறத விட வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சு அதை ஓப்பன் பண்ணி எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கிறது தான் இதை விட பெரிய ஹாப்பினஸ். ஸோ அது மாதிரி எல்லாத்தையும் உட்காந்து அன்பாக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த குட்டி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மாதிரி, இது வந்து எதுக்காக வாங்குச்சுன்னு எனக்கு தெரியல. பட் இது வந்து ரொம்ப ப்ரைஸ் கம்மி தான் நினைக்கிறேன். 125 செட் ஆஃப் 4. அண்ட் வந்து இந்த ஸ்காட்ச் பிரைட் ஸ்பாஞ்ச் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிச்சன் வைப் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த ஸ்குவீஸ் ஸ்பாஞ்ச் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த டீ காஃபி சுகர் கண்டெய்னர்லையும் இந்த கலர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இது ஒன்று வாங்கியிருந்ததா. நெக்ஸ்ட் வந்து இந்த தோசை தவா, இது நியர்லி ஒரு 400 ருபீஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது ஒன்று வாங்கியிருந்தா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த கொலாண்டர் செட், இது வந்து செட் ஆஃப் 3 பீசஸ்னு வந்துருந்துச்சு. ஸோ இதுவும் ஒன்று எடுத்திருந்தாங்க. அண்ட் 100 ருபீஸ்க்குள்ளே தான் வந்ததுன்னு நினைக்கிறேன் இதுவுமே. அண்டு கிட்ஸ் வந்து இந்த மாதிரி சூப் பவுல் மாதிரி 2 எடுத்திருந்தாங்க கிட்ஸுக்காக. அது 2. நெக்ஸ்ட் வந்து இந்த கண்டெய்னர், இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஸ்டோர் பண்ணுறோம், இல்லை வெளியேயுமே ஏதாவது ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து என் சிஸ்டர் வந்து ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுவாள். இது எல்லாமே வந்து ஃபுட் கண்டெய்னர்ஸ் தான். ஸோ நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த கீழே உள்ள நம்பர் பார்த்து நம்ம செக் பண்ணி வாங்கிக்கலாம். அதோட டீட்டெயில்ஸ் நான் வந்து ஒரு நாள் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தென் இந்த காஃபி கப் செட் வந்து வாங்கியிருந்தா. அண்ட் எனக்கு சொன்னேன் இல்லையா, நான் வந்து காஃபி மக்ஸ் அண்ட் ஃப்ரை பேன் மட்டும்தான் வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு. இப்போது வந்து எனக்கு திடீர்னு கலர்ஃபுல்லாக வந்து கொஞ்சம் வாங்கி ஹேங் பண்ணலாம் கிச்சனில் மக்ஸ்லாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்கு தக்கன நான் அங்கே பார்த்த உடனே வந்து வாங்கிட்டேன். இந்த கப் வந்து 30 ருபீஸ் தான். நான் கூட 40ன்னு நினச்சேன். இந்த மக் பார்த்திங்கன்னா 130 சம்திங் வந்துச்சு. இதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நான் கொடுக்குற குவான்டிட்டிக்கு இதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் அதை எடுத்திருந்தேன். அண்ட் தென் ஃப்ரை பேன் வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, நல்ல ஹெவி வெயிட் தான், நல்லா வெயிட்டாகவே இருக்குது. பட் குக் பண்ணி பார்த்தா தான் ஆக்சுவல் குவாலிட்டி எனக்கு வந்து தெரியும். நெக்ஸ்ட் வீடியோவில் குக் பண்ணி நான் காட்டுறேன். ஸோ இது மட்டும்தான் எனக்கு நான் வாங்கியிருந்தேன். ஃபைனலாக வந்து எங்கள் மச்சான் ஒரு நியூ மொபைல் வந்து வாங்கியிருந்தாங்க. ரெட்மியில் Note 13 Pro Plus. ஸோ இது வந்து இப்போது வந்திருக்க லேட்டஸ்ட் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண உடனே நாங்கள் வந்து அப்படி டக்குன்னு தட்ட ஆரம்பித்தோம். கிட்ஸும் சேர்ந்துக்கிட்டாங்க. ஸோ
மொபைல் வந்து சூப்பராக இருந்தது. பார்க்க வந்து செம கிளாஸாக இருந்தது. அந்த எட்ஜ் டைப்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மாடலில் இருந்தது. குட் லுக்கிங்காக இருந்துச்சு. ஸோ புது மொபைல் வாங்கினா என்ன பண்ணுவோம், ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே செல்ஃபிஸ் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் நாங்களும் அன்றைக்கி எல்லாருமா சேர்ந்து ஃபோட்டோ அண்ட் செல்ஃபிஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்படி தான் எங்களோட லாஸ்ட் வீக் வந்து இந்த மாதிரி போச்சு. இப்போ வந்து என் சிஸ்டர்ஸ்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. ரொம்பவே அவங்களெல்லாம் மிஸ் பண்ணுறேன். அண்ட் இதோட இந்த vlog நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைப். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர். பாய்.